டெல்லி கிரிக்கெட் சங்க ஊழலில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரும் கீர்த்தி ஆசாத் மனுவை டெல்லி ஐகோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜெட்லி டெல்லி கிரிக்கெட் சங்க தலைவராக 13 ஆண்டுகள் பதவி வகித்த போது நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பாரதிய ஜனதா எம்பியுமான கீர்த்தி ஆசாத் குற்றம் சாட்டினார். இந்த ஊழல் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கீர்த்தி ஆசாத் வழக்கு தொடர்ந்தார். இதன் மீதான விசாரணை செவ்வாய் அன்று நடந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் சிபிஐ ஆரம்பகட்ட விசாரணை துவக்கியிருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் சிபிஐக்கும் நாம் கால அவகாசம் அளித்தாக வேண்டும் என்றார். அரிதிலும் அரிதான வழக்குகளில் தான் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவிட முடியும் என்ற நீதிபதிகள் மத்திய அமைச்சர்கள் மீது சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் ஒரே காரணத்துக்காக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்று கூறி கீர்த்தி ஆசாத்தின் மனுவை தள்ளுபடி செய்தனர். ஜெட்லிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை அடக்கிய கீர்த்தி ஆசாத்தை கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா மேலிடம் சஸ்பெண்ட் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.